அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்காக கேன்வாசிங் போயிருந்தேன். அப்போ பார்த்த அந்த செடிங்க, இந்த வேளாண்மை வளர்ச்சி அலுவலகம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருந்தேன். செடிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே போய் ஆர்கானிக்காக உரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு கேட்கலான்ட்டு போனேன். அப்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், என்ன அழகழகாக செடிங்க இருக்குது. அங்கே போனால் அவங்க சொன்னாங்க, இப்போ அந்த சீசன் எல்லாம் போயிடுச்சு, நீங்கள் இனிமேல் இப்போ கிடைக்காது, இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும், ஜனவரி அப்படி வந்திருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும். சீசன் முடிஞ்சதுனால மே மாதம் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு, ஜூனில் தான் கிடைக்கும் உங்களுக்கு எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னடா பண்ணலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, நல்ல வெயில். சரி, பக்கத்தில் ஏதாச்சும் ஆர்கானிக்காக உரங்கள் எதுனா இருக்கான்ட்டு நான் போயிட்டு அந்த சார்கிட்ட கேட்டேன். இந்த தழைச்சத்து, இந்த மாதிரி இந்த செடிங்களுக்கு இலை சுருட்டல் நோயெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த வேளாண்மை வளர்ச்சி அலுவலகம்ன்ட்டு அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே க்ரோ பேகு இதெல்லாம் கூட கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டு இதெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு அவங்க போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிட்டு சரி இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு அதாவது இந்த மாட்டு தொழு உரம், அங்கேயும் இந்த ஆர்கானிக் உரங்கள்னாவே மாட்டு தொழு உரத்தை சொல்கிறாங்க. அது ஆர்கானிக்காக எல்லாம் நல்லா ஃபர்டிலைசரை கொடுக்கலாம், நீங்கள் இது மாதிரி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து இப்போது அதை தான் கலந்து கொடுக்க போகிறேன் வேளாண்மை வளர்ச்சி அலுவலகம்ன்ட்டு. அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய ஆர்கானிக் உரங்கள் எல்லாம், நிறைய உயிர் உரங்கள் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. மண்புழு உருவாகிற உரங்களும் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் நான் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை தான் வேளாண்மை வளர்ச்சி அலுவலகம், அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க அவங்களே தராங்க என்னென்ன உரங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. நம்மளோட நம்ம என்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களே சொல்கிறாங்க. அதன்படி நம்ம எடுத்துன்னு செடிங்களுக்கு நல்லா போடலாம், நம்ம ஆர்கானிக்காக எல்லாம் வளர்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பக்கத்தில் அது மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் போய் கேளுங்க, நம்ம செடிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் எந்த விதமான விதைங்க எதுவுமே கிடைக்கல. க்ரோபேக் கேட்கலான்னு போனால் அதுவும் இல்லை. இதெல்லாம் இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம கிட்டே இருக்கிற விதையை வச்சுட்டே தான் இது பண்ணணும் அப்படின்னு இங்கே பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் ஏதாவது விதை வாங்கணுன்னா அங்கே தான் போய்ட்டு இனிமேல் வாங்கணும். அதனால் சரி, எப்படியும் அந்த வெயில் அதிகமாக இருக்குது, அந்த அளவு செடிங்கெல்லாம் வராது வச்சாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஜூனில் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு.